பார்க்க போகிறது வந்து சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ண போகிற ஒரு சிக்கன் ஸ்டஃபிங். அந்த சப்பாத்தி ரோலில் எப்படி ஸ்டஃப் பண்ணலாம், ப்ரெட்டு சாண்ட்விச்க்கு எப்படி ஸ்டஃப் பண்ணலான்ற மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா கீ ஆர் ஆயில், உங்கள் இஷ்டம். ஐ யூஸ் கீ, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால கீ. அப்புறம் ஆனியன், சிம்பிளாக சின்ன வெங்காயமோ பெல்லாரியோ குட்டி குட்டியாக நறுக்கின ஆனியன். தென் வந்து கொத்துன சிக்கனே வந்து கொத்துன, இது வந்து ஒரு 400 grams வாங்கியிருக்கேன் டோட்டலி கொத்துன சிக்கன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து எக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஊற்றி அதோடே கிண்டலாம். இல்லாட்டி தனியாக எக்கை வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் பொடி மாஸ் மாதிரி கிண்டிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்து ஸ்டஃபிங்கில் உள்ளே வைக்கிற மாதிரி பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கீ ஊற்ற போகிறோம். அது எப்படி நான் வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கீ அண்ட் அகெயின் ஒரு ஸ்பூன் கீ. த்ரீ ஸ்பூன்ஸ் கீ டோட்டலி. அப்புறம் வெங்காயம் ஸ்டஃபிங்க்கு. த்ரீ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெங்காயம் போட்டுட்டு அகெயின் ஒரு டீஸ்பூன் கீ மேலே ஊற்றிடும். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி ஓப்போஸ் மெத்தடில் விசில் விட்டுக்கலாம். இப்போ இதை மூடியாச்சு. இது ஒரு 3 விசில்ஸ் வரட்டும். நம்ம டோட்டலி வெங்காயம் போட்டாச்சு. இனிமேட் வந்து இந்த சிக்கன், அந்த மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எக்கை வந்து இது பண்ணி அது 3 விசில் வந்துருச்சு. உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு அந்த கீழே. ஜஸ்ட்டு 2 விசில் தான். நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தால் கூட ரொம்ப டைம் எடுக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 மினிட்ஸில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கனை போட போகிறோம். சிக்கன் போட்டாச்சு. அடுப்பு கொதிச்சிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 இது போட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த ஸ்பூனில் நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா, சைவ விருது மசாலா வந்து இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. போட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள் கலர் அண்ட் ஃப்ளேவர். ஆக்சுவலாக இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சவுத் இந்தியன் ஸ்டஃபிங் மாதிரியும் இருக்கும், அந்த காத்தி ரோல் ஸ்டஃபிங் மாதிரியும் இருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டாச்சு. திருப்பி நல்லா கிண்டிக்கலாம். டெய்லி நம்ம வந்து ஒரே டைப் சப்பாத்தி, கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த நான்வெஜ் மசாலா யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரோல் பண்ணலாம். உள்ள ஸ்டஃபிங் சப்பாத்திக்குள்ளே இது ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ல உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து தொட்டு சாப்பிட தேவையே இருக்காது. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் 400 கிராம் சிக்கனுக்கு. அக்காட்ட கேட்போம். இது மட்டும் கரெக்டாக இருக்குன்னு
ஆ ஆ கரெக்டாக இருக்க சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டஃபிங்கே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ஆக்சுவலி அதுலேருந்தே நிறையா தண்ணி வருது பாருங்கள். இது ஒரு 2 விசில்ஸ் மட்டும் வைப்போம். பட் உங்களுக்கு தண்ணி ஊற்றணுனாலும் ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றுங்க இதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி விடுறதுனால அந்த 1/4 கப்பே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டிடும் அப்படின்னு பயந்துட்டா, ஆக்சுவலாக ஒட்டாது, இந்த மாதிரி நல்லா வந்துடும். ஒரு வேளை ஒட்டிடும்னு பயந்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு ஊற்றுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 விசில்ஸை ஹையில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. செகண்ட் விசில். தேர்ட் விசில். இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் அந்த 3 to 4 விசில்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து இப்படி விசில் எடுத்து விட்டு நம்ம இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டான இதுக்கு வந்து அந்த பக்குவத்தில் இருக்குது. இந்த சிக்கனை நீங்கள் இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுறலாம், இதையே ஒரு ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் எக்கு இதில் சேர்ப்பேன்னா அந்த ஸ்டஃபிங் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி கூட இருக்கும். ஒரு 25 சப்பாத்திஸ்க்கு எக்கையும் கூட சேர்த்து போட்டோம்னா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குங்கிறதுக்காக தான் அந்த எக்கு சேர்ப்பேன். இதாக இருக்குது. எக்கில் வந்து நம்ம வேறு ஒன்றுமே போடல, சும்மா எக்கு அடித்து வச்சுருக்கோம். அதை அப்படியே அந்த எக்கு அப்படியே ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விடுங்க. அது சூப்பராக பிளெண்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கரெக்டாக 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு டிஷ் மேக் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டஃபிங் மேக் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். பாருங்கள், அந்த எக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும். அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எக்கு தனியாக சிக்கன் தனியாக இருக்காது. அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு சரிக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட் பிளெண்டிங்கில் அந்த உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை ஸ்டஃப் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக போட்ட மாதிரி இருக்கும், எல்லோரும் சூப்பராக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ சப்பாத்தி போட்டு நம்ம எப்படி இந்த ஸ்டஃபிங் போட அதை ரோல் பண்ணான்னு காமிக்கிறேன். ஸ்டஃபிங் நல்லா அப்படியே இந்த ஸ்டஃபிங் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சப்பாத்தி ஸ்டஃபிங்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம், என்ன இதெல்லாம் சேர்த்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக வருதுன்னு. பட் இந்த ஒரே ஒரு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மட்டும் போடணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் சூப்பராக வந்துடும். வெங்காயம், தக்காளி கூட நான் இதில் ஆட் பண்ணலை. கீ வந்து மெயின் சோஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளைன் ஸ்டஃபிங்காகவும் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். அதே இது மயோனைஸ் அண்ட் சீஸ், இதை ஸ்டஃப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் மயோனைஸ் வந்து அதில் சப்பாத்தியில் தடவி இந்த மசால் வச்சு சீஸை மேலே போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி வேண்டான்னாலும் வெறும் ஸ்டஃபிங் மட்டுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து
என் ஹஸ்பண்ட் வந்து வெறும் ஸ்டஃபிங் தான் சாப்பிடுவார். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மைனேஸ் அண்ட் சீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக அவர் வந்து பிளைன் ஸ்டஃபிங். இந்த இப்போ ஸ்டஃப் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை இப்படி வச்சு ஸ்ப்ரெட் சீஸு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், கொஞ்சம் சீஸ். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இதை இப்படியும் சாப்பிடலாம். இதை அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு அந்த சீஸ் கொஞ்சம் உருகணும்னா அவனில் கூட ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் அந்த ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். சீஸ் ஆக்சுவலாக இந்த சூட்டுக்கே உருகிரும். பட் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீஸை வந்து உருக்கி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஹெல்த்தியாக நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் சப்பாத்தி இந்த ஸ்டஃப் இந்த ரெண்டும் இல்லாமல் வெறும் சப்பாத்தியில் இது பண்ணி காமிக்கிறேன். எந்த ஸ்டஃபிங்கும் வைக்கல, ப்ளைன் சப்பாத்தி. அந்த சப்பாத்தியே வந்து எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டஃபிங் மட்டும். அதுவுமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸான டிஷ்ஷும் கூட. when you don't add mayonnaise and cheese, but cheese is good. ஓகே, எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ அப்படியே அதை ரோல் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதை அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக அது வந்து ஒன்றுமே இதாகாமல் சூப்பராக வந்துடும். எதுவும் உள்ளாது சிந்தாது, அப்படியே சாப்பிடலாம். தட்ஸ் ஆல். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கீ, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட யூனிக் நான்வெஜ் மசாலா அண்ட் உப்பு, அவ்வளோதான். கடைசி எக் போட்டு கிண்டனாலும் கிண்டலாம், இல்லை அந்த சிக்கன் ஸ்டஃபிங் மட்டும் போதும்னாலும் போதும். கீக்கு பதிலாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எது போட்டாலும் இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்டியாக அந்த காத்தி ரோல் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். சரி, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். நம்ம எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்க போகிறோம். அந்த வெஜ் சாண்ட்விச் அண்ட் நான்வெஜ் சாண்ட்விச் நம்மளோட ஐஎன்ஆர் ஃப்ரெஷ் வெஜ் மசாலா அண்ட் நான்வெஜ் மசாலாவால் மேக் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ஒரு கெட் டுகெதருக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே விளாட்றதுக்காக வந்திருக்கோம். யூ கேன் see the turf. ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இவங்க எல்லோரும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. இப்போ மதுக்கா வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க வெஜ்ஜோட ரிவ்யூ. சொல்லுங்கக்கா. ஸோ கிரிஷ் வெஜ் மசாலா வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்குது. இந்த சாண்ட்விச்சை ஒன்று மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு தோணுது. பட் என் ட்ரெயினர் ரொம்ப வைவாங்க. பட் நிஜமாவே அந்த டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குது. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதது, ஸோ அடிஷ்னல் கலர்ஸ் இல்லாதது, ஸோ ஹெல்த்தியான ஒரு இது. நிஜமாவே இட்ஸ் அ ஹிடன் ஜிம். தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ ஃபுட் அண்ட் அ ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட். தேங்க்யூக்கா. இப்போ வந்து எங்கள் ட்ரெயினர் சொல்ல போகிறாங்க. ட்ரெயினர் வந்து எங்களுக்கு வந்து நான்வெஜ் மசாலாக்கு ரிவ்யூ சொல்ல போகிறாங்க, சிக்கன் சாண்ட்விச்க்கு. சொல்லுப்பா. Hi all, I'm tasting Krish Masala's non-veg chicken masala sandwich. Truly actually the color illama நான் வந்து healthy option இல்லைனா சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யூஸ்வலி கலர் இல்லை. பெஸ்ட் திங் இஸ் கலர் இல்லை. இன்னொன்று வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. ஸோ ஷி பிரிங்ஸ் இன் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட். ஸோ பிரீத்திகானாலே கேரண்டியாக சாப்பிட்லாம். ஸோ பிரீத்திகாட்டேருந்து ஒரு டிஷ் ஒரு ரெசிபி வருதுன்னா யூ ஆல் கேன் கோ கிவ் இட் அ ட்ரை. தேங்க்யூ. நான் கிரிஷ் மசாலா இது இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த விருதுநகர் பீப்புள் வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கண்டிப்பாக
கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். வெஜ் மசாலா பிரெட் சாண்ட்விச். Hi all, good morning. Happy Women's Day to one and all. So thank you Preeti ma'am for your sponsor of healthy sandwich today. And the taste was actually yummy. I went through a lot of video of yours, but I was amazed that we can make sandwich too. Thank you for your recipe. And, தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா. ரெடி ரெடிக்கா. சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நல்லா தேங்க்யூ.